நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டியா நிப்பாட்டு. ஊதியா என்ன ஊதா? ஏங்க எவனா காலங்காத்தால் குடிப்பானா? எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கிறேன் நானு. ஏங்க மணி என்னங்க ஆச்சு? கடையை திறந்திருக்க மாட்டான் ஊது ஊதுன்னா. என்ன பேசுறீங்க நீங்க? ஐயா இது ரொம்ப பேசுறாங்கய்யா. அவன் வண்டி சாவியை பிடுங்கய்யா. ஏங்க என்ன எதுக்கு சாவி எடுக்கிறீங்க? நேரம் பரீட்சைக்கு போயிட்டு இருக்கிறேன். பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி ஐயா பாத்துட்டு போ. அட சத்தியமா சார் குடிக்கல சார். நீங்க முதல்ல சாவி கொடுங்க. இரியா ஐயா பாத்துட்டு போ. என்ன சார் எனக்கு நேரம் ஆச்சு. என்ன சொல்றாங்க? ஐயா பரீட்சைக்கு போறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கான் ஐயா. பரீட்சையா? எந்த காலேஜ் படிக்கிற தம்பி? காலேஜ்ல இல்லைங்க, பத்தாப்புங்க. தம்பி என்னப்பா சொல்ற? எரும மாடு மாதிரி இருந்துகிட்டு 10வது பரீட்சை எழுத போறேன்னு சொல்ற? ஏங்க சத்தியமா பரீட்சைக்கு தான். இங்க பாருங்க, நீங்க என் ஹால் டிக்கெட் பாருங்க. ஏய் அவன் போலி பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு நாடு தாண்டி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா. நீ ஹால் டிக்கெட்டை காட்டி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? என்ன பேசுறீங்க நீங்க? என்னமோ பேசுறீங்க. சாமி சத்தியமா நான் பரீட்சை தாங்க எழுத போறேன். நீங்க கூட வரீங்களா? வந்து செக் பண்ணுங்க நான் எங்க போறேன்னு. எங்களுக்கு வேற வேலை இல்லையா? உன் பின்னாடி அலையறதுக்கு தான் கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? என்ன சார் நீங்க இப்படி பேசினா அப்படி பேசுறீங்க, அப்படி பேசினா இப்படி பேசுறீங்க? நம்புங்க சார். என்ன நான் போகணும் சார், டைம் ஆச்சு. இத பாரு, இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசின உன் சட்ட பேண்ட் எல்லாம் கழட்டி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுவேன் சார். நான் உண்மையே சொல்லிட்டு இருக்கேன். நீ அவனை செக் பண்ணியா? சார் சொல்லுங்க சார் அவர்கிட்ட. நான் பரீட்சை எழுத போகணும் சார். ஹலோ சொல்லு சொல்லு சார். என்ன சார் நான் சொல்லிட்டே இருக்கேன். சரி எனக்கு நேரம் ஆச்சு சார். சொல்லு. ஏய் யாருக்கு ஃபோன் பண்ற? கூட என்ன ரெக்கமெண்டேஷனா? பிச்சிருவேன் பிச்சு. இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் அமைதியா இருக்கணும். போனை கொடுங்க சார். நீங்க ஏங்க லேட்டா போனா பரீட்சை எழுத முடியாதுங்க. பரீட்சை எழுதணும்னா ஏங்க பெரிய பிரச்சனையா இருங்க. நீங்க தயவு செஞ்சு போன. ஐயா இன்ஸ்பெக்டர் வராரு. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் டீம் வேற அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீ என்னமோ இங்க ஹாயா சுத்திட்டு இருக்க. என்ன கதை? ஏய் வா கிளம்பு. இல்ல புரியல. வாய் மூடு. வண்டியில ஏறு வா. ஐயா மேடம் யாரு? யோ தெரியலையா? ஆனா பாக்கிறதுக்கு பெரிய ஆபீசர் மாதிரி இருக்காங்க. மேடம் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. ஏய் யாரா வேஸ்ட் பண்றது? நீயா இல்ல நானா? நான் மனசுல நினைச்ச நீ எப்படி சொல்ற? அதெல்லாம் கேக்கும். நீ என்ன நினைச்சாலும் எனக்கு கேக்கும். சரி அப்ப நான் நினைக்கிறது எல்லாத்தையும் கரெக்டா சொல்றேன்னு பார்க்கலாமா? ரெடி. நீ ஏதாவது நினைச்சுக்கோ, நான் அதை அப்படியே சொல்றேன். இப்படியே இருந்தா நம்மளுக்கு என்னைக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? நீ ஒழுங்கா இருக்கணும். என் அப்பா கூட சண்டை போடாம இரு, அப்பதான் எல்லாமே நடக்கும். ஓய் அடுத்து அடுத்து இது 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 கண்டுபிடி. ஜோசியக்காரி சொன்ன மாதிரியே உங்க அப்பாவை நான் போட்டு தள்ளிட்டு நான் செருப்பு பிஞ்சிரும். வேற ஏதாவது யோசி. ஓய் கண்டுபிடிச்சிட்டியா? இப்போ எவ்வளோ சண்டை போட்டாலும் என்னை விட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டியாடே. எங்க போ சொல்ற? உன்னை விட்டு போறதுங்கிறது இதுக்கு மேல முடியாத காரியம். எப்படி சூனியக்காரியா நீ?
அந்த அளவுக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நான் எங்க உன்னை விட்டு போறேன்? நீ தான் உங்க அப்பா பேச்சு கேட்டு என்ன ஒவ்வொரு தடவை விட்டு விட்டு போற. நானா உன்னை விட்டு போறேன்? நான் உன்னை லவ் பண்ற அளவுக்கு எல்லாம் என்ன பண்ண? இதெல்லாம் நீ மனசுலயே நினைக்கவே வேண்டாம். இதெல்லாம் உன் கண்ணை பார்த்தாலே தெரியுதே. டேய் டேய் டேய், சும்மா சமாளிக்காத. நான் மனசுல என்ன நினைச்சேன்னு கரெக்டா சொல்லு. நீ என்ன நினைச்ச தெரியுமா? நம்மளுக்கு முத குழந்தை ஆம்பளை குழந்தையா பிறந்தா என்ன பேர் வைக்கலான்னு, இல்ல பொம்பளை குழந்தையா பிறந்தா என்ன பேர் வைக்கலான்னு தானே யோசிச்சேன். கரெக்டா? ஆம்பளை குழந்தை பிறந்தா அன்புக்கரசன், அது பொம்பளை குழந்தை பிறந்தா டேய் இது பாரு, நான் அதுவா நினைச்சேன்? உனக்கு தெரியாது நான் என்ன நினைச்சேன்னு. எப்ப பார்த்தாலும் குழந்தை குழந்தை நினைப்பு.